உடற்பயிற்சி என்பது மிகவும் சிறந்தது. உடற்பயிற்சியில் சிறந்தது யோகாசனங்கள். யோகாசனங்களை நமக்காக கற்றுத்தர வருகிறார் ஆசன ஆண்டியப்பன் அவர்கள். நிகழ்ச்சியில் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக இந்த யோகாசனம் தரப்படுகிறது. உலக மக்கள் எல்லோரும் ஜாதி மத பேதமின்றி இதை பார்த்து பழகி பலன் எய்து கொண்டிருக்கிறார்கள். யோகாசன ஆசிரியர்களாகவும் கூட மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமது அரங்கிற்கு வித்யாரத்ன பிடிஎஸ் மெட்ரிக் பள்ளி அடையாறிலிருந்து 2 மாணவிகள், தேவிஸ்ரீ 7வது வகுப்பு, கவிதாஸ்ரீ 1வது வகுப்பு, அதனுடைய ஆசிரியர் அருண்குமார் அற்புதமாக அந்த குழந்தைகளை பழக்கியிருக்கிறார்கள். ஆசனங்களிலே சற்று கடினமான ஆசனங்களிலும் சற்று கடினமான ஆசனங்களை இந்த 2 குழந்தைகளும் செய்ய போகிறது. அதான் நாம் பார்க்க வேண்டும். என் அருமை மாணவிகளே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு யோக நித்ரா ஆசனம் செய்வதற்கு தயாராகுங்கள். மெதுவாக பண்ணணும், அவசரப்படக்கூடாது. முனிவர்கள் அவர்களுக்கு அந்த காலத்திலெல்லாம் ஈச்சர் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவர்கள் படுப்பதற்கு இதுதான் யோக நித்திரை என்று சொல்கிறார்கள். இப்படி தான் படுத்திருப்பாங்களாம். நம்ம ஈச்சரில் படுக்கிற மாதிரி அவங்க அந்த காலத்தில் ஈச்சர்லாம் கிடையாது. யோக நித்திரை இப்படியே மணிக்கணக்காக, நாள் கணக்காக, வருடக்கணக்காக படுத்துருவாங்க. யோக நித்திரை, யோகிகள் செய்யக்கூடிய நித்திரை யோக நித்திரை. பாருங்கள், 2 காலையும் தோரலை போட்டு படுத்து கையை பின்பக்கமாக பிடிக்கவே முடியாது, சேராது கை. சிறு வயது முதற்கொண்டே இந்த ஆசனங்களை செய்ய வேண்டும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது தலையை அங்கே வைத்து காலை இங்கே நீட்டி செய்யுங்கள். திரும்புங்கள் என் பக்கமாக. அவர்கள் முகத்தில் ஒரு கடுமையே தெரியவில்லை. கடினமான ஆசனம் என்ற ஒரு இருந்தால் முகத்தை சுளிப்பு வரும். ஒரு பல்லை கடித்து கொண்டோ, கண்ணை இறுக்கி கொண்டோ, முகத்தில் ஒரு கடுமை தெரிந்து கொண்டோ இந்த ஆசனத்தை செய்யவில்லை. சிரித்து கொண்டு செய்து கொண்டிருக்கிறது இந்த இளம் சிறார்கள். அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். பந்துக்கிண்ணம் முட்டு பலப்படும், முதுகெலும்பு பலப்படும், கழுத்தெலும்பு பலப்படும், ஜீரண கருவிகள் சரியாக இயங்க வைக்கும். நன்றாக மூச்சை ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். திரும்ப கையை கோர்ப்பது என்பது மிக கடினம். ஆகவே குழந்தைகளுக்கு சிறுவதை முதற்கொண்டே இந்த ஆசனத்தை நாம் கற்றுக் கொடுப்போமேயானால் நிச்சயமாக அவர்கள் ஒரு பொறுமைசாலியாக ஆகிவிடுவார்கள். கோபம் என்பதே வராது. கோபம் வராவிட்டால் பிள்ளைகளுக்கு கான்சன்ட்ரேஷன் வந்துவிடும். மற்ற மாணவர்களிலிருந்து இங்கே வேறுபட்டு விடுவார்கள். அவருடைய குணங்களெல்லாம் மாறிவிடும், செய்கைகள் மாறிவிடும், நினைவாற்றல் அதிகமாகிவிடும், அதிக மதிப்பெண் பெறுவார்கள். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நேராக உட்கார்ந்து
மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். அந்த பக்கமாக திரும்பி செய்யுங்கள். திரும்ப அப்படியே அங்கே பார்க்க செய். பல கோணங்களில் மாணவிகள் செய்கிறார்கள். நாமும் பார்த்து அதன்படி செய்து பழக வேண்டும். யோக நித்திரை. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நேராக வந்து பத்மாசனத்தில் அமருங்கள். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இதை பார்த்து கொண்டிருக்கிற பள்ளி தாளாளர்களே, மாணவமணிகளே, இளைஞர்களே, நீங்கள் எல்லோரும் இந்த பிள்ளைகளை பார்த்த பின்பாவது உங்கள் பள்ளி மாணவர்களுக்கு இது போன்ற ஆசனங்களை கற்றுத்தர வேண்டும். உங்கள் குழந்தைகளுக்கு இது போன்ற ஆசனங்களை கற்றுத்தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அற்புதமான பலன்களை தரும். இந்த ஒரு ஆசனத்தை செய்துவிட்டே அவர்கள் சென்று விடலாம். அவ்வளவு நோய் எதிர்ப்பு சக்தியை அவர்களுக்கு கொடுக்கும். சிறு குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி மிக கடினம். எங்கு பார்த்தாலும் டெங்கு காய்ச்சல், எலி காய்ச்சல், புலி காய்ச்சல், மாட்டுக்காய்ச்சல், ஆட்டுக்காய்ச்சல், பன்றிக்காய்ச்சல் என்று வந்து கொண்டே இருக்கின்றது. மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை. சின்ன குழந்தைகளைத்தான் தாக்குகிறது. ஏனென்றால் அவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. என்ன மருந்து வாங்கி கொடுத்தாலும் நோய் வந்துவிட்டால் எல்லாத்துக்கும் வந்துவிடும். ஆனால் யோகாசனம் செய்தால் அவர்கள்கிட்ட எந்த டெங்கு காய்ச்சலும் வராது, எலி காய்ச்சலும் வராது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிவிடும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை காலையிலும் மாலையிலும் அனைத்து தரப்பினரும் பழகி தங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு நெடுது இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.